தந்தை மைந்தன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதனை தேடி வருகிறார். பல்முகம் கொண்ட ஒரு நல்லவராக அவர் தேடி வருகின்றார். மனிதனுக்கு பல வகையான நன்மைகள் செய்ய வேண்டிய நிலையில் வெவ்வேறு துறை வல்லுநராக அவர் மனிதனை தேடி வருகிறார். எப்படியெல்லாம் அவர் நமக்காக பல்வேறு முகம் எடுக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். வெறுமனே விண்ணகத்தில் இருந்தபடி நமக்கு நன்மை செய்ய அவர் நினைக்கவில்லை. செய்திருக்க முடியும், ஆனால் அப்படி அவர் நினைக்கவில்லை. மாறாக நம்மிடம் வந்து நம்மோடு இருந்து நம்மை போல் இருந்து நமக்கு நிறை நன்மையை செய்வதற்கு வர இருக்கிறார். ஆக நாம் எதிர்பார்ப்பவர், அந்த வர இருப்பவர் நம்மை படைத்தவர், ஆண்டவர். அவருக்குத்தான் அனைத்தும் சொந்தம். அவர் என்றும் உள்ளவர், ஆற்றல் மிகுந்தவர், ஞானம் மிகுந்தவர். அவருடைய அளவற்ற வல்லமை, ஞானம் இவற்றையெல்லாம் அவருடைய அன்பு நெருப்படுத்தியது. ஆகவே நம்மை அருமையாக படைத்தார். நம்மை படைத்தவர் நம்மை தேடி நம்மோடு இருப்பதற்காக வருகின்றார், நமக்கு வழிகாட்டுவதற்காக வருகின்றார். அவர் இம்மானுவேல், நம்மோடு இருக்கும் கடவுள். அவர் விண்ணகத்திலே இருக்கிற தந்தையா? அப்படித்தான் அவருடைய முதல் நிலை இருந்தது. இப்பொழுது இம்மானுவேல், நம்மோடு இருக்கின்ற கடவுள். இது கற்பனை கேட்டாத ஒரு எண்ணம். கடவுள் அந்த வானதூதர்களோடு புனிதர்களோடு விண்ணகத்திலே பேரானந்த பெருவெள்ளத்திலே மூழ்கி இருக்கிற கடவுள் மனிதனோடு இந்த தொல்லை மிகுந்த உலகிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நம்முடைய கற்பனை எல்லாம் கடந்த ஒன்று. அவர் நம்மோடு இருக்கின்ற கடவுள். இந்த வர இருப்பவர் ஆயர். நாம் சிதறி போன ஆடுகள், தொலைந்து போன ஆடுகள், வழி தெரியாமல் செல்லாத வழிக்கு செல்லக்கூடாத வழிக்கு நாம் சென்று விட்டோம். நம்மை தேடி வந்து நமக்காக தம்முடைய உயிரையே தியாகம் செய்யும் அளவுக்கு அன்பு கொண்டவர் அவர் ஆயர். அவர்தான் நாம் எதிர்பார்த்திருப்பவர். இந்த வர இருப்பவர் ஆயர், நம்மை அரவணைத்துக் கொள்பவர், நம்மை மையமாக வைத்து வாழ்பவர் அவர் ஆயர். அவர் கூடவே இருப்பார், நமக்கு துணைவர். நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மோடு கூட வருவார். நாம் செய்கின்ற செயல்களெல்லாம் நம்மோடு கூட செய்து கொண்டிருப்பார். இப்படி துணைவராக இருப்பவர் நாம் எதிர்பார்ப்பவர். வர இருப்பவர் நமக்கு துணைவர். அவருக்காக நாம் காத்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்திருக்கிற இவர், வர இருக்கிறவர் ஆண்டவர். அனைத்தும், படைப்புகள் அனைத்தும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அவர் தாம் அனைத்தையும் ஆக்கி அழித்து அழிக்கிறவர், படைக்கிறவர், காக்கிறவர், சீரமைக்கிறவர் எல்லாம் அவர்தான். அவர்தான் ஆண்டவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய தலைவராக வருகிறார். நம்மை தம்முடைய தொண்டர்களாக ஏற்றுக்கொள்கிறார். நம்மை தம்முடைய ஊழியர்களாக ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய தலைவராக இருப்பது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆக இந்த வர இருப்பவர் ஆண்டவர் என்றாலும் கூட நம் தலைவர் என்பதனால் ஒரு நெருக்கத்தை நாம் காண்கிறோம். நம்முடைய வழிகள் பல சமயங்களிலே தவறாகி விடுகின்றன. நல்லது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய சிற்றறிவின் காரணமாக முழுமையாக உண்மையை அறியாமல் தவறான எண்ணங்களிலே மூழ்கி போய்விடுகிறோம், தவறான வழிகளில் சென்று விடுகிறோம். ஆகவே நம்முடைய நிலைவாழ்விற்கு வழி என்ன என்று காட்டுகிற போதகராக அவர் வருகிறார். நிலைவாழ்வை அடைவதற்கு எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று காட்டுகிற போதகராக
இதுதான் வழி, இந்த வழியிலே போ என்று சொல்லுகிறவராக வருகிறவர். ஆக நாம் எதிர்பார்ப்பவர், வர இருப்பவர் நம்முடைய போதகர். அது மட்டுமல்ல, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த திருமகன் தலைவர் மருத்துவர். நாம் பல்வேறு பிணிகளினாலே நலிந்து கொண்டிருக்கிறோம். உடல் பிணிகள், மனதிலே பிணிகள், மனநோயாளிகளாக எவ்வளவோ பேர் இருக்கிறோம். ஆன்ம நோயாளிகள், பாவத்திலே மூழ்கி இருப்பவர்கள். இப்படியெல்லாம் இருக்கிற நமக்கு மருத்துவம் செய்கிறவராக, நோய்களை குணமாக்குகிறவராக, பிணிகளை அகற்றுகிறவராக, எல்லா பிணிகளையும், வெறுமனே உடல் பிணிகளை மட்டுமல்ல, நம்முடைய மனதிலே இருக்கிற நோய்கள், நம்முடைய ஆன்மாவை பற்றி கொண்ட நோய்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற மருத்துவராக அவர் வருகின்றார். இதெல்லாம் கடந்து நம்மை தம்மோடு ஒன்றித்துக் கொள்ளும்படியாக, மனிதன் தம்மோடையே இருக்க வேண்டும் என்று, நித்தியத்திற்கும் நிலையான வாழ்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மணமகனாக அவர் வருகிறார். ஆகவே நாம் இருப்பவர் இப்படிப்பட்டவர், வர இருப்பவர் இத்தகைய சிறப்பு பெற்றவர், பன்முக தன்மை கொண்டவர். ஆகவே எந்தெந்த நிலையில் நாம் அவரை தேடுகிறோமோ அந்த நிலையிலே வருகிறவர் அவர். எந்தெந்த நிலையிலே நமக்கு அவர் தேவையோ அந்தந்த நிலையிலே அவரை நாம் வரவேற்கிறோம். அவரை மணமகனாக வரவேற்கலாம், மருத்துவராக வரவேற்கலாம், போதகராக வரவேற்கலாம், தலைவராக வரவேற்கலாம், ஆண்டவராக வரவேற்கலாம். இப்படி இம்மானுவேலாக, படைத்தவராக, இப்படியெல்லாம் வரவேற்க தகுந்தவர். அவரை நாம் வரவேற்பதற்கு முன் வருவோம். அது முக்கியமான ஒன்று. நல்ல வேளையாக கடவுள் நமக்கு ஏற்ற, நம்முடைய தேவைகளுக்கு தகுந்தபடி அவர் வருகிறார். நம்முடைய குறைகளையெல்லாம் போக்கக்கூடியவராக, தேவைகளெல்லாம் நிறைவு செய்கிறவராக வருகிறார். அதை நாம் உண்மையிலே கொண்டாட வேண்டும். நாம் உண்மையிலே பேர் பெற்றவர்கள். அதனால்தான் நாம் எதிர்பார்த்திருப்பவர், வர இருப்பவர் இப்படி பன்முக தன்மையோடு வருகின்றார். அவரை வாழ்த்தி நாம் வரவேற்போம், மகிழ்ச்சியோடு வரவேற்போம். வாழ்க.